இங்க இந்த 2 பொண்ணுங்களையும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கி ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க பொண்ணு கேட்டாலும் கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றாங்க. இந்த பொண்ணுங்களோட அப்பாக்களும் நீங்க கேட்ட காசை நாங்க கொடுத்துறோம், எங்க பொண்ணு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முதல்ல நீ காசை கொண்டு வா, அப்புறம் உன் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இந்த சோகத்திலே இவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்த்தா ரோட்ல இவங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருது. அங்கிருந்த புரோக்கர் துர்காக்கு கால் பண்ணி உங்க மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவளும் வேக வேகமா அவங்க மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அவங்க அத்தைங்க வந்து எதுக்கு இங்க வந்த தத்திரமே, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவளுக்கும் இதெல்லாம் புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி காதல வாங்கிக்காம அவங்க மாமாங்களை போய் பாக்குறா. அவங்க மாமாங்களும் அவங்க பொண்ணு வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதனால கோவப்பட்ட துர்காவும் அவங்க பொண்ணுங்க வீட்டுல போயிட்டு அவங்க மாமியார் கிட்ட போய் சண்டை போடுறா. நீயே ஒண்ணு இல்லாதவ, நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் அவளை அடிக்கிறதுக்காக போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு துர்காவோட ஹஸ்பண்ட் வந்து கௌதம் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி அடிக்கவே கை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பார்த்தா அவனுக்கு 2 பேருமே துர்காவோட ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுங்களும் உடனடி அவர் காலில் வந்து இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இதுமே எங்க பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறானுங்க. துர்காவை என்னோட தங்கச்சிங்களை எங்கடா அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே துர்காவோட தங்கச்சி வந்து துர்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப துர்காவோட ஹஸ்பண்டுமே இவங்க வரதட்சணையா கேட்ட காசை ஒரு செக் போட்டு எழுதி கொடுத்துறாரு. இந்த செக் வாங்கினதுக்கு அப்புறம் இனிமே என் பொண்டாட்டிகளை ஒழுங்கா பாத்துக்கிறோம், இனிமே இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன்னிப்பு கேட்கறாங்க. பொண்ணுங்களும் வேக வேகமா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாக்களும் பொண்ணுங்களை பார்த்ததுனால ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துக்கு துர்காவும் வந்துடா. துர்காவை பார்த்தோன்னே அவங்க அத்தைங்க சனினா நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அவங்க மாமாங்களும் வந்து உன் பொண்ணுங்க இங்க வந்ததுக்கு காரணமே துர்கா தான் அவங்களை காப்பாத்தி கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நடந்ததை புரிஞ்சுக்கிற அவங்க அத்தைங்களும் நம்ம துர்காக்கு எவ்வளவோ குழந்தையில இருந்து கொடுமை பண்ணிருக்கோம், இருந்தாலும் நம்ம துர்கா வந்து நம்ம குழந்தைகளை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி மனசார கால வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. தன்னோட பொண்ணை எப்படி புகுந்த வீட்டுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி அனுப்புனாங்களோ அதே மாதிரி துர்காவையும் சரியான முறையில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி அனுப்புறாங்க. பிறந்ததுல இருந்து அப்பா அம்மா பாசமே இல்லாத வளர்ந்த துர்காவுக்கு இப்ப அப்பா அம்மா பாசமும் கிடைச்சிருது.